தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 11 இறைவசனங்கள் 14 முதல் 23 முடிய. ஒரு நாள் இயேசு பேச்செழுந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர், பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்திருக்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறை ஆட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமை உடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலம் 3ஆம் வாரம் மார்ச் 27ஆம் தேதி 2025ஆம் வருடம் வியாழக்கிழமை. இன்றைய நற்செய்தியில் நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பேய் பிடிச்ச ஒருத்தனுடைய உடம்புலேருந்து பேயை ஓட்டுறாரு. அது வரைக்கும் அவன் பேச முடியாமல் இருந்தவன் பேய் வெளியில் போனோன்னு பேச ஆரம்பிச்சிட்டான். அதே மாதிரி தான் நமக்குள்ளேயும், நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு வகையான ஒரு பேய் வந்து உள்ளார உட்காந்துட்டு இருக்குது. அது நம்மளை என்ன பண்ணக்கூடாது? நல்லது செய்யக்கூடாது, கெட்ட விஷயங்களையே செய்ய வச்சிட்ருக்கோம், கெட்ட யோசனைகளையும் சிந்தனைகளையும் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? பயங்கரமான நம்மளை கெட்ட ஒரு மனிதனாக மாற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கிட்டேருந்து நம்ம வெளியில் வரணும்னா யாரால் முடியும்? ஏசப்பாவால் மட்டும்தான் முடியும். அவருடைய ஒரு வார்த்தை போதும். வெளியே போனால் வெளியில் போயிட்டே இருக்கும். ஸோ அது வெளியில் போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பாவை நோக்கி வேண்டி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், தீய சக்திகள் எல்லாமே வெளியில் போகும். ஓகேங்களா? ஸோ ஜெபிக்கிறத கைவிட்டுறாதீங்க. ஜெபிப்போம். ஓகேங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.